ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சென்னை பாரிஸ்க்கு ஷாப்பிங் போனப்போ இந்த வாட்டி நான் ஷாப்பிங் போனப்போ எடுத்த தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் நிறைய டைம் இந்த ஷாப்பிங் வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக யாராவது பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே யாரும் பாரிஸை வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதில்லை, எங்களுக்கும் ஆசையாக இருக்குது. எப்படி போகணும், எப்படி இருக்குன்னா, இது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உள்ளே சவுகார்பேட் போயிடலாம். மெயின் வந்து நம்ம சென்ட்ரல்லேருந்து வரோன்னா ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பஸ் பிடிச்சி டிப்போ வந்துடணும். பாரிஸ் டிப்போ பிராட்வே. இங்கேருந்து தான் நம்ம வந்து இதுக்கு போகணும், அந்த சவுகார்பேட்க்கு நம்ம போகணும். இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது, பழங்கள் கடை இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க, டிஃபன் கடை, பிரியாணி கடை, இந்த மாதிரி ஜூஸ் கடை லைனாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நிறைய கடைகளும் இருக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக எடுத்துகிட்டு போயிடணும். ஏன் கேட்டால் நமக்கு பார்க்குற எல்லா பொருள் மேலேயும் ஆசை வரும். ஏன்னா பாத்திர கடைங்களும் இருக்குது, ட்ரெஸ் கடைங்களும் இருக்குது. முக்கியமாக பார்த்தா நிறைய பேர் இந்த லெஹங்காக்காக நிறைய மின்ட் ஸ்ட்ரீட்க்கு வருவாங்க. இதில் குறிப்பிட்ட சிலர் வந்து இந்த லிக்விடு மிஷின் குத்துறோம், லிக்விடு அது வந்து தூக்கிட்டு போக முடியாதுன்னு பஸ் ஸ்டாண்ட்லேயே வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இல்லைனா ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒன்று ஸ்பெஷல். இப்போ ஊதுவத்திக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் தேவராஜ் முதலி ஸ்ட்ரீட்டு. அது உள்ளே போனீங்கன்னா டெட் எண்டில் கந்தசுவாமி கோயில், முருகர் கோயில் வரும். அதில் ஃபுல்லாக நாட்டு மருந்து கடைகள் இருக்கும். நான் முக்கியமாக போகிறது பெருமாள் முதலி ஸ்ட்ரீட்டு, மின்ட்டு ஸ்ட்ரீட், இங்கே தான் போவேன். அங்கே வந்து போனாலே நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடச்சிரும். ஸோ உள்ளே போனோம், நீங்கள் ஆட்டோலையும் போகலாம், ரிக்ஷாலையும் போகலாம். ரிக்ஷாவில் போனால் ரொம்ப கம்மியாக காசு கேட்பாங்க, ஆட்டோவில் போனால் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. இந்த ரோட்லேருந்து அப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த பூக்கடை, கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் அவுட் பண்ணுறது, எல்லா விதமான கட் அவுட் வைக்கிறதுலேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினச்சி நம்ம இங்கே போனோம்னா நம்மளே ஒரு தொழில் பிஸ்னஸை இங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது மின்ட் ஸ்ட்ரீட் போகிற வழியில் லெஹங்கா வந்து கடை. இந்த சந்து வந்து ஜெயின் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க. இந்த சைடு பார்த்தாலே நல்ல ட்ரெஸ்ஸுங்க, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அவங்களே மேக் பண்ணுறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஹோம்மேடாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற சிப்ஸு, முறுக்கு அதெல்லாம் தான். ரொம்ப வந்து காசு அதிகமாகவே இருக்குது. வெளியே வாங்குறத விட இங்கே வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த கடையில். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணும்போது நான் ஒரு நாள் ஒரு விதமான வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். ஃப்ரைடே பூஜா விளாக் கொடுப்பேன். எவ்ரி சண்டே ஆனால் சந்தைக்கு போகிறது, நான்வெஜ் வாங்குறது, அந்த மாதிரி ஸ்பெஷலாக கொடுப்பேன். சாட்டர்டே ஆனால் ஒரு ஸ்பெஷல் ஷாப்பிங் விளாக் கொடுப்பேன். மந்த்லி ஒன்ஸ் நான் பாரிஸ் போகிறது, அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வரும். உங்களுக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு புதுசாக நிறைய தகவல்களை நான் ஷேர் பண்ணுவேன். இங்கே சாரீஸுமே சூப்பராக இருக்கும், நீங்கள் அடித்து பேசி வாங்கிக்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, வளையல், பேங்கிள்ஸ்னு நிறைய கடைங்க இருக்கும். லஸ்ஸி தான் இங்கே ஃபேமஸ்ஸு. 120 rupees அந்த லஸ்ஸி. நிறைய பேருக்கு நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணாத கடைகள் பார்த்திங்கன்னா சந்து பொந்தில் குட்டி குட்டி கடைகளாக இருக்கும். அங்கெல்லாம் போனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் ஆனால் போதும்னு நினைப்பாங்க. டி நகர் போனால் எப்படி சாப்பிட்டுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அதே போல் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு கடைங்க இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நமக்கு தேவையான செப்பல், ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த ஒரே ஸ்ட்ரீட்லேயே கிடைக்கும். ஸோ பேசி வாங்குகிற திறமை இருந்தால் போதும், பேகு எல்லாமே வாங்கிடலாம். இந்த டாப்ஸு, பேண்ட் எல்லாமே 150 rupees தான் சொன்னார். அதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா நமக்கு இங்கே ரோஸ் மில்க்கு, லஸ்ஸி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து செம்ம திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழம் எல்லாமே கிலோ 100 ரூபா தான். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்பானை, மண் அகல் விளக்கு இதெல்லாமுமே நிறைய இந்த மின்ட் ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும். இங்கே ஃபுல்லாமே ஜுவல்லரி செட்டுமே இருக்கும், ரெண்ட்டுக்கும் தருவாங்க. நான் அப்படியே காக்கடா ஸ்வீட் போயிட்டேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். கிலோ எல்லாமே 1900. இங்கே மில்க் ஸ்வீட்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே கீ போட்டு தான் செய்வாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ 170 rupees கொடுத்து நான் பால்கோவா மட்டும், எனக்கு ஸ்வீட் பிடிக்காது, என் ஹஸ்பண்ட்காக அந்த பால்கோவா வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என் பசங்களும் 2 ஷேர் பண்ணிக்கோங்க, ஸ்வீட் நிறைய கொடுத்தா அந்த பல்லு சொத்தப்பல் வரும்ன்றதுனாலே நான் ஸ்வீட்டே வாங்க மாட்டேன், நானும் சாப்பிட மாட்டேன். அவருக்காக வாங்கிட்டு வந்தேன். அவருக்கு காக்கடா ஸ்வீட்னா பிடிக்கும், நீ வாங்கிட்டு வான்னு சொன்னார். அதனால் இந்த சர்க்கிளாக இருக்குல்லையா பால்கோவா, அதுதான் நான் வாங்கினேனே. ஸோ அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் ஒன்றுன்னா லைனாக பார்த்துட்டே போகலாம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மார்னிங் டைம் போனால் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஈவினிங் 5 o'clock போனீங்கன்னா 10 o'clock வரைக்கும் இது பஜார் தான். ஸோ செம்மையாக இருக்கும். நான் இந்த பிரெட் ஸ்ப்ரெட் பார்த்தேன்.
இது பியூர் காட்டன் தான். 850 சொன்னாங்க. நான் பாதி கேட்டேன். 400 கேட்டேன், தரமாட்டேன்ட்டான். ஸோ 450 கொடுத்து ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா நம்மளால் நிறைய தூக்க முடியாது. என்னால் 2 கட்டப்பை மட்டும் தான் தூக்கிட்டு போக முடியும். ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் இருக்கும். 1 kg மேங்கோ மாம்பழம் மட்டும் வாங்கிட்டேன். ஸோ அப்படியே நடந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டும் ஒன்றுக்கும் ஸ்பெஷலுங்க. ஒன்று ஸ்டேஷ்னரி, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண பத்திரிகைகள், ஆண்ட்ரசன் ஸ்ட்ரீட்டு, தேவராஜ் முதிரி ஸ்ட்ரீட், பெருமாள் முதிரி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்க்கு ஒரு பேர் இருக்கும். நம்ம அப்படியே நடந்து போய் நமக்கு டவுட்னா எங்கே ஜெயின் டெம்பிள் இருக்குதுன்னு கேட்டால் அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது வேணால் நீங்கள் அப்படியே லஞ்சு சாப்பிட்டு வந்துடலாம். இங்கே நிறைய பிரியாணி கடைங்க இருக்கும். கால் பிளேட்டு 80 rupees 70 rupees அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. ஸோ அந்த கொடைலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக், ஜூட் பேக்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் டி நகர் போய் இந்த மாதிரிலாம் ஷாப் பண்ணுவோமோ அதே போல், ஆனால் டி நகரை விட இங்கே கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். இங்கே எவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இங்கேருந்து நம்ம ஷாப்புக்கு தேவையான மொத்த பொருட்களுமே நாங்கள் அங்கே போயிட்டு தான் வாங்கிட்டு வருவோம். அதை ஹோல்சேலில் தான் வாங்குவோம், பல்காக தான் வாங்குவோம். இங்கே போனால் மினிமம் பர்ச்சேஸ் பண்ண 5000 வேணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போகலாம். மினிமம் நீங்கள் கொண்டு போகணுன்னா 5000. ஏன்னா எந்த பொருள் வாங்கினாலும் டசன் கணக்கில் தான் நீங்கள் வாங்கணும். அப்படி தான் தருவாங்களே. ஸோ ஃப்ரூட்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவங்க கூறு கட்டி வைக்கிறாங்கன்னா 100 ரூபானா 100 ரூபா, 50 ரூபானா 50 ரூபா அப்படி தான் நம்ம எடுக்கணும். பழம் கூட பார்த்திங்கன்னா 1 டசன் 1 டசன் அப்படி தான் தருவாங்க. இது வந்து பல்க் பர்ச்சேஸ் பண்ணுற ஏரியான்றதுனால எல்லாமே வந்து லூஸ்லலாம் வாங்க முடியாது. கேஜியாக தான் வாங்க முடியும், டசனாக தான் வாங்க முடியும். நான் கொஞ்சம் எப்போவுமே சீக்கிரமாக போயிடுவேன். அப்படி போனாலுமே இங்கே 1.5 மணி நேரம் ஆகிடும். இங்கே பர்ச்சேஸ் முடிக்க 2 hours ஆகிடுங்க. நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக சொல்கிறேன். குயிக்காக போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே எனக்கு 2 hours ஆகும். ஸோ நான் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு, முறுக்கு, அதுக்கப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் மாதிரி நாக்கில் வச்சா கரைஞ்சிரும்ல அந்த சிப்ஸு தான் இது. இது உண்மையிலே க்ரன்ச்சியாக செம்ம சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணோம், நல்லா இருந்தது. 20 rupees தான். குட்டி முறுக்கு எல்லாமே 50 rupees இந்த பேக்கெட். அதில் 17 போட்டிருக்கு, 50 rupees சொன்னார். இல்லை 25 போட்டிருக்கு, 20 rupees. இந்த பிஸ்கெட் வந்து 50 rupees. இந்த மாம்பழம் வந்து நான் 1 kg வாங்கினா 100 rupees. மொத்தம் பார்த்திங்கன்னா 7 இருந்தது. இதே எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்ததில் 3 மாம்பழம் 100 ரூபான்னு நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்கிட்டு வந்தார். தூக்கிட்டு தான் வர முடியாதுங்க. போனால் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படியே நான் காக்கடா ஸ்வீட்டில் வாங்கினேன் சொன்னேன்ல, இந்த ஸ்வீட் தான் பால்கோவா 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ என் பசங்க பார்த்தா கேட்பாங்களேன்னு டக்குன்னு எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். அப்புறம் நுங்கு வாங்கிட்டு வந்தேன். வெயிலுக்கு 50 rupees தான் நுங்கு எல்லாமே. இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்றதுனால. அப்புறம் அவர் வாங்கின மாம்பழம் 3 மாம்பழம் சொன்னேன் இல்லையா, அதில் 2 இருக்குது, 1 நாங்கள் சாப்பிட்டோம். இதுதான் ரேட்டு வித்தியாசன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 3 தான் தருவாங்க. அங்கே போனால் 5 மாம்பழம் 6 மாம்பழம் வாங்கிட்டு வரலாம். ஆனால் தூக்கிட்டு வர்றது தான் கஷ்டமாக இருக்கும். பப்பாளி பழம் எல்லாம் 3 பப்பாளி பழமே அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு பெரிய பெரிய பப்பாளி, அண்ணாச்சிலாம் 100 ரூபாய்க்கு பெருசாக தருவாங்க. என்னால் தூக்கிட்டு வர முடியல. ஸோ இந்த நுங்கு வந்து உரிச்சிட்டு நம்ம ஜூஸ் போட்டு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஸ்டொமக் பெயின்லாம் வராமல் இருக்கும். நுங்கு வந்து கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் எடுத்துக்கணும். அப்படியே வேர்க்குருக்கெலாம் வந்து தடவுனாலும் ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த ஃப்ளவர் பாட்டுமே நான் வாங்கிட்டு வந்தேன். அழகாக இருக்கும் இல்லையா டிஸ்பிளேல வைக்கிறதுக்கு. அந்த பிரெட் ஸ்பெட் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பெட்டு வாங்கினதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் தான் டல் கலராக எடுத்தேன். ஸோ இந்த vlog இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம நெட்டில் பார்த்தாலுமே அதிகமாக தான் இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நல்ல ஒரு வீடியோஸ் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.